நீங்கள் ஃபிசிக்கலி மென்டலி அப்புறம் எமோஷ்னலி க்ளோ அப் ஆகணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு தான். இன்றைக்கி நான் உங்கள் கூட ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் க்ளோ அப் கைடை ஷேர் பண்ண போகிறேன். இது ரொம்ப ஈஸி அப்புறம் எஃபெக்டிவாக இருக்கும். இதை நான் நேரில் ட்ரை பண்ணியிருக்கேன். ட்ரஸ்ட் மீ, இதுக்காக நீங்கள் ரொம்ப எக்ஸ்பென்சிவ் ப்ராடக்ட்ஸ் வாங்கவோ இல்லை கஷ்டமான ரொட்டீனை ஃபாலோ பண்ணவோ அவசியம் இல்லை. நீங்கள் இந்த 7 ஸ்டெப்ஸை சரியாக ஃபாலோ பண்ணாலே போதும். இந்த வீடியோ முடிகிறப்போ உங்ககிட்ட ஒரு தெளிவான பிளான் இருக்கும். அதோட நீங்கள் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக ஃபீல் பண்ணுவீங்க. சரி, வாங்க ஆரம்பிக்கலாம். ஸ்டெப் 1, அக்செப்ட் யுவர் செல்ஃப். நீங்கள் சோஷியல் மீடியாவில் ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஒவ்வொரு போஸ்ட்லையும் பர்ஃபெக்ட் ஃபேஸ், பர்ஃபெக்ட் பாடி, அப்புறம் பர்ஃபெக்ட் ஸ்கின் பார்க்குறீங்க. எல்லாரும் எப்படி இவ்வளோ அழகாக இருக்காங்க, நான் ஏன் இப்படி இல்லை அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சிடுறீங்க. அப்புறம் மிரர் முன்னாடி போய் நின்று உங்கள் மூக்கு ஏன் இவ்வளோ பெருசாக இருக்குது, உங்கள் ஸ்கின் கலர் ஏன் டார்க்காக இருக்குது, நீங்கள் ஏன் இவ்வளோ குண்டாக இருக்கீங்கன்னு உங்களையே பார்க்குறீங்க. இதனால் காரணமே இல்லாமல் உங்கள் மேலே நீங்கள் வெறுப்பை வளர்த்துக்கிறீங்க, இன்செக்யூராக ஃபீல் பண்ணுறீங்க. யாராச்சும் உங்கள் ஸ்மைல் நல்லா இருக்குன்னு பாராட்டினா கூட அவங்க உங்களை கிண்டல் பண்ணுறதா தப்பாக நினச்சிக்கிறீங்க. ஏன் உங்களை நீங்கள் அப்படியே ஏற்றுக்க பயப்படுறீங்க? கேளுங்க, ஒரு வாட்டி மிரர் முன்னாடி போய் உங்களை நீங்களே பாருங்கள். யார் உங்களோட அதிகப்படியான அன்பையும் அக்கறையும் எதிர்பார்க்குறாங்களோ அந்த மனுஷன் உங்களை வெறுக்கிறாங்க. பாருங்க, என்னோட ஸ்கின் கூட பெர்ஃபெக்ட் கிடையாது, என் மூஞ்சிலையும் பிம்பிள்ஸ் இருக்கு. ஆனால் அதுக்காக நான் என்ன வெறுக்க மாட்டேன். இந்த உலகத்திலேயே எனக்கு என்னதான் ரொம்ப பிடிக்கும். செல்ஃப் கேர் ரொம்ப முக்கியம். ஆனால் மற்றவங்கள மாதிரி மாறணும்னு ப்ரெஷர் எடுத்துக்காதீங்க. நீங்கள் உங்களோட பெஸ்ட் வெர்ஷனாக மாறினா போதும். இப்போவே கமெண்ட் பண்ணுங்க, ஐ அக்செப்ட் மை செல்ஃப். ஸ்டெப் 2, டேக் கேர் ஆஃப் யுவர் ஸ்கின் அண்ட் ஹேர். ஸ்கின் கேர்னு சொன்ன உடனே நம்ம மூளைக்குள்ள ஆயிரக்கணக்கான சீரம்ஸ், கிரீம்ஸ், அப்புறம் எக்ஸ்பென்சிவ் ப்ராடக்ட்ஸ் ஞாபகம் வருது. ஆனால் உண்மையில் உங்களோட ஸ்கின் கேர் ரொட்டீன் எவ்வளோ சிம்பிளாக இருக்கும் அவ்வளவுதான் அது எஃபெக்டிவாக இருக்கும். பிரதர், உங்களோட ஸ்கின் கேர் ரொட்டீன் என்ன அப்படின்னு கேட்குறீங்களா? என்னோட ரொட்டீன் ரொம்ப சிம்பிள். காலையில் எழுந்த உடனே நார்மல் தண்ணியில் மூஞ்சி கழுவுவேன். அப்புறம் குளிக்கும் போது என் ஸ்கின் டைப்புக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஃபேஸ் வாஷ் பண்ணுவேன். அதுக்கப்புறம் மாய்ஸ்சரைசர் போடுவேன். இது எல்லாருக்குமே ரொம்ப முக்கியம். பிரதர், மாய்ஸ்சரைசர் வெறும் ட்ரை ஸ்கின் இருக்கிறவங்களுக்கு தானே அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதான் இல்லை. உங்கள் ஸ்கின் ஆயிலியாக இருந்தால் நீங்கள் மாய்ஸ்சரைசர் போடலைன்னா ஸ்கின்ல ஈரப்பதம் கம்மியாக இருக்குன்னு நினச்சி உங்கள் உடம்பு இன்னும் அதிகமாக ஆயில் ப்ரொடியூஸ் பண்ணும். அப்புறம் என்ன, அதிகப்படியான ஆயில் வந்தால் அதிகமான பிம்பிள்ஸ் வரும். அதனால உங்கள் ஸ்கின் டைப்புக்கு ஏற்ற மாதிரி ஒரு மாய்ஸ்சரைசரை கண்டிப்பாக போடுங்க. அடுத்து முக்கியமான ஸ்டெப் தான் சன்ஸ்கிரீன். நீங்கள் மதியம் 12 மணில இருந்து 4 மணிக்குள்ள வெளியே போறீங்கன்னா, காலேஜ், ஸ்கூல் இல்லை வேற எதனா வேலைக்கு கண்டிப்பாக சன்ஸ்கிரீன் போடுங்க. ஏன்னா அந்த நேரத்தில் சூரியன்ல இருந்து வர யூவி ரேஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். அது உங்கள் ஸ்கின்னை டேமேஜ் பண்ணிடும். உங்களுக்கு சன்ஸ்கிரீன் போட பிடிக்கலன்னா மூஞ்சியை ஒரு துணியால் கவர் பண்ணிக்கோங்க. அடுத்து ஹேர் கேர். நாம பண்ணுற பெரிய தப்பு என்னன்னா, பாத்ரூமில் எந்த ஷாம்பு இருந்தாலும் அதை அப்படியே எடுத்து தலைக்கு போடுறது. ஒரு வாட்டி அந்த பாட்டிலை திருப்பி பாருங்க. எந்த ஷாம்புவா இருந்தாலும் அது சல்ஃபேட் ஃப்ரீ அப்புறம் பாராபன் ஃப்ரீயா இருக்கணும். ஏன்னா இந்த ஹார்ஸ் கெமிக்கல் இருக்கிற ஷாம்புகள்ல உங்க முடியில இருக்கிற நேச்சுரல் ஆயில் அழிச்சிடும். அதனால முடி ரொம்ப ட்ரையா, ஃப்ரீஸியா அப்புறம் வீக்கா ஆகிடும். ஸ்டெப் 3, ஹெல்தி டயட். நம்ம சாப்பிட்ற ஜங்க், ஆயிலி அப்புறம் ப்ராசஸ்டு ஃபுட்ல உடம்புக்கு தேவையான விட்டமின்ஸ் அப்புறம் சத்துக்கள் ரொம்ப கம்மியாக தான் இருக்கு. அதனால நம்ம உடம்புக்கு தேவையான நியூட்ரிஷன் கிடைக்கிறது இல்லை. இதனால தான் மூஞ்சில பிம்பிள்ஸ் வருது, ஸ்கின்னும் டல்லா தெரியுது. எனக்கு பாஸ்தானா ரொம்ப பிடிக்கும். ஆனால் நான் சாப்பிடும்போது அதில் நிறைய காய்கறிகள் சேர்த்துப்பேன். இதனால டேஸ்ட்டும் இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் உங்கள் டயட்டில் ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ், ட்ரை ஃப்ரூட்ஸ் அப்புறம் காய்கறிகளை சேர்த்துக்கோங்க. ஸ்டெப் 4, லுக் அண்ட் ஸ்டைல். முதல்ல உங்களோட பாடி டைப் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி துணிகளை போடுங்க. நீங்கள் ட்ரெண்ட் பின்னாடி ஓடணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு எது நல்லா இருக்கோ, உங்களோட பர்சனாலிட்டிக்கு எது செட் ஆகுமோ அதையே போடுங்க. உதாரணத்துக்கு ஒரு கேஷுவல் மற்றும் ஃப்ரெண்ட்லி வைப் வேணும்னா ஜீன்ஸ் மற்றும் டாப் போடுங்க. அதுவே ஒரு பூசி இல்லைனா ஃபார்மல் லுக் வேணும்னா ஃபார்மல் ட்ரெஸ் போடுங்க. பிரதர், என்கிட்ட அவ்வளோ துணிகள் இல்லை அப்படின்னு கவலைப்படாதீங்க. உங்ககிட்ட எவ்வளோ துணிகள் இருந்தாலும் சரி, அது கொஞ்சம் மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணி ஒரே அவுட்ஃபிட்டை வேற வேற மாதிரி ஸ்டைல் பண்ணி நிறைய லுக்ஸ் உருவாக்கலாம். ஆனால் ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்கள் எந்த துணியில் ரொம்ப கம்ஃபர்டபுளாக அப்புறம் கான்ஃபிடென்ட்டாக ஃபீல் பண்ணுறீங்களோ அதையே போடுங்க. உங்களுக்கு ஒரு அவுட்ஃபிட் செட் ஆகலைன்னா அது எவ்வளவு ஸ்டைலிஷாக இருந்தாலும் அதை போடாதீங்க. எனக்கு ரொம்ப பூ போட்ட பிரிண்டட் கனமான துணிகள் பிடிக்காது, அதனால நான் அதை போட மாட்டேன். உங்களுக்கு எது பிடிக்குதுன்னு நீங்கள் தான் முடிவெடுக்கணும். அடுத்தது ஃபுட்வியர் அப்புறம் ஆக்சசரிஸ். ஒரு 2 நல்ல தரமான ஃபுட்வியர் வச்சுக்கோங்க. அது எல்லா அவுட்ஃபிட் கூடவும் செட் ஆகணும். என்ன மாதிரி டெய்லி வியருக்கு ஒன்று அப்புறம் பார்ட்டிக்கு ஒன்று வச்சுக்கலாம். ஆக்சசரிஸ் விஷயத்தில் லெஸ் இஸ் மோர். ஒரு சாதாரணமான வாட்ச், சின்னதாக கம்மல் அப்புறம் ஒரு மோதிரம் இருந்தாலே போதும். உங்கள் மூஞ்சிக்கு பர்சனாலிட்டிக்கும் ஏற்ற மாதிரி ஒரு நல்ல ஹேர் கட் பண்ணிக்கோங்க. ஆனால் ரொம்ப மேக்கப் போடுறது நிப்பாட்டிடுங்க. மேக்கப் போட்டால் கான்ஃபிடென்ட் வரும், அதில் சந்தேகமே இல்லை. ஆனால் அதிகப்படியான ஹெவி மேக்கப் உங்கள் ஸ்கின்னை மொத்தமாக டேமேஜ் பண்ணிடும். என் சொந்தக்காரங்க சில பேர் சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட அவ்வளோ மேக்கப் போடுறாங்க. அதனால அவங்க ஸ்கின் ரொம்ப சீக்கிரமாகவே வயசான மாதிரி ஆகிடுது. அப்போ மேக்கப் போடவே கூடாதா அப்படின்னு கேட்காதீங்க. நானும் மேக்கப் போடுவேன், ஆனால் ரொம்ப கம்மியாக அப்புறம் புத்திசாலித்தனமாக போடுவேன். பிரச்சனையே மேக்கப் இல்லை, அந்த ப்ராடக்ட்ல இருக்கிற கெமிக்கல்ஸ்ல தான் இருக்கு. அதனால எப்பவுமே கெமிக்கல் ஃப்ரீ அப்புறம் ஸ்கின் ஃப்ரெண்ட்லி ப்ராடக்ட்ஸை பயன்படுத்துங்க. அப்புறம் முக்கியமானது, ராத்திரி தூங்குறதுக்கு முன்னாடி மேக்கப்பை ரிமூவ் பண்ண மறக்கவே மறக்காதீங்க.
ஸ்டெப் 5 ஹைஜீன். பாருங்க, நீங்க எவ்வளவுதான் ஸ்டைலிஷான துணிகளை போட்டாலும் சுத்தம் இல்லை என்றால் எல்லாமே வீண்தான். நகங்களை வெட்டுங்கள். யோசிச்சு பாருங்க, நீங்க ஒருத்தருக்கு கை கொடுக்கும்போது அவங்க நகம் பெருசாவும் அழுக்காவும் இருந்தா உங்களுக்கு எப்படி இருக்கும்? அதே தான் மத்தவங்களுக்கு தோணும். அதனால இப்பவே போய் உங்க நகங்களை சுத்தமா வெட்டி பராமரிங்க. வாய் சுத்தம். வாய் துர்நாற்றம் ஒரு நெகட்டிவ் இம்பாக்ட் உண்டாக்கும். அதனால வாய் சுத்தத்துல கவனம் செலுத்துங்க. ஒரு நாளைக்கு 2 வாட்டி கண்டிப்பா பிரஷ் பண்ணுங்க. பெர்ஃப்யூம். உங்க பர்சனாலிட்டி வெளிப்படுத்துற மாதிரியான ஒரு நல்ல பெர்ஃப்யூம் பயன்படுத்துங்க. ஆனா அதை ரொம்ப அதிகமா பயன்படுத்தாதீங்க. அது மத்தவங்களுக்கு தலைவலியை தரக்கூடாது. ஸ்டெப் 6 குட் ஸ்லீப். தூக்கம் தான் நம்ம உடம்புக்கு தேவையான எரிபொருள். ஒரு நாள் நீங்க சரியா தூங்கலன்னா என்ன ஆகும்? உடம்புல தெம்பு இருக்காது, கண்ணு கீழே டார்க் சர்க்கிள்ஸ் வரும், முகம் டல்லா இருக்கும். இதுவே தினமும் நடந்தா உங்க உடம்புல கார்டிசோல் என்கிற ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் அதிகமாகும். நான் கவனிச்ச வரைக்கும் 7ல இருந்து 8 மணி நேரம் நல்லா தூங்குறப்போ மனசுலையும் உடம்புலையும் ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்கேன். நீங்க தூங்கும்போது தான் உங்க உடம்பு தன்னை தானே சரியா பண்ணிக்குது. அதனால ராத்திரி நேரத்துல போன்றதை நிப்பாட்டிடுங்க. ஸ்டெப் 5 த பாடி கேர். நாம விதவிதமான ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் போடுகிறோம். ஆனா ஒரு சின்ன விஷயத்த மறந்துடுறோம். அதுதான் தண்ணி குடிக்கிறது. தண்ணி உங்க ரத்தத்துல ஆக்சிஜன் கொண்டு போகுது. இது நேரடியா உங்க ஸ்கின்னை க்ளோயிங் ஆக்கும், பிம்பிள்ஸ் குறையும், உங்க முடியையும் ஸ்ட்ராங் ஆக்கும். அப்புறம் வாரத்துல ஒரு முறையாவது உங்க உடம்புக்கு 15 நிமிஷம் ஆயில் மசாஜ் கொடுங்க. இது உங்க ஸ்கின்னை சாஃப்ட் ஆக்கும், ரத்த ஓட்டத்தை சீராக்கும். தேங்காய் எண்ணெய் அல்லது பாதாம் எண்ணெய் எது உங்களுக்கு செட் ஆகும்னு அதை குளிக்கிறதுக்கு 15 நிமிஷம் முன்னாடி தேய்ச்சிட்டு அப்புறம் குளிங்க. அடுத்து முக்கியமான விஷயம் உங்களோட போஸ்டர். எப்பவும் போன் நோண்டிக்கிட்டு இருக்கிறதுனால உங்க முதுகு கூன் விழுந்திருக்கா? அதை இப்பவே சரி பண்ணுங்க. தப்பான போஸ்டர் முதுகு வலியை மற்றும் தர்றது இல்ல, உங்க பர்சனாலிட்டியே கொடுத்துடும். அதனால நேரா நிமிர்ந்து உட்காருங்க. அப்புறம் உடம்பு வேலை கொடுங்க. டான்ஸ் ஆடுங்க, யோகா பண்ணுங்க, இல்ல 10 நிமிஷம் வாக்கிங் போங்க. உடம்புல இருந்து வேர்வை வரட்டும். அந்த வேர்வையோட சேர்ந்து உங்க உடம்புல இருக்கிற அழுக்கும் பாக்டீரியாவும் வெளியே வந்துடும். கான்ஃபிடென்ஸ் கீ. யாராவது உங்களை அழகா இருக்கிறீங்கன்னு சொன்னா உங்களுக்கு சந்தோஷமா இருக்குமா? இல்லையா? ஆனா பிரச்சனை என்னன்னா, நாம மத்தவங்களோட பாராட்டுகளை மட்டும்தான் எதிர்பார்க்கிறோம். யாராவது புகழ்ந்தா அன்னைக்கு நாள் நல்லா இருக்கும், ஆனா யாராவது கிண்டல் பண்ணிட்டா ரொம்ப மோசமாகிடும். இனிமே அப்படி இருக்காதீங்க. அடுத்த தடவை வெளியே போறதுக்கு முன்னாடி கண்ணாடி முன்னாடி நின்று உங்களை நீங்க பாராட்டுங்க. இன்னைக்கு நான் சூப்பரா இருக்கேன் அப்படின்னு சொல்லுங்க. நான் இதை அடிக்கடி பண்ணுவேன். இது நிஜமாவே ஒரு கான்ஃபிடென்ஸ் கொடுக்கும். ஏன்னா நீங்க மற்றவங்களோட பாராட்டுக்காக வாழ்ந்தீங்கன்னா உங்க சந்தோஷத்தோட ரிமோட் கண்ட்ரோலை அவங்க கிட்ட கொடுத்துட்டீங்கன்னு அர்த்தம். ஆனா உங்களுக்கு நீங்க பெஸ்ட்னு தெரிஞ்சா மற்றவங்க என்ன சொன்னாலும் உங்களுக்கு கவலை இருக்காது. நீங்க எவ்வளவுதான் க்ளோ அப் ஆனாலும் உங்ககிட்ட கான்ஃபிடென்ஸ் இல்லைன்னா எதுவுமே வேலை செய்யாது. அதனால உங்களை நீங்க நம்புங்க.